பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்திருச்சு நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா நீங்கள் மனதில் நினைத்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது உடனே நிறைவேறும் அப்படின்னு தெய்வ வாக்காக இன்றளவுமே சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 4:30 மணி முதல் 5 மணி வரையிலான காலகட்டத்தை குறிக்குங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதிகமாக இருக்குமாங்க. அதே போல் விளக்கேற்றும் பொழுது முதல்ல வாசப்படியில் விளக்கேற்றி விட்டு அதற்கு பிறகு தான் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டுமா அப்படிங்கிற சந்தேகம் இன்றளவுக்குமே நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க. அதற்கான பதிவு தான் இது. பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா திருமண வர நிச்சயம் கைகூற மாதிரி வந்து தள்ளிக்கொண்டே போய்கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு தீபம் ஏற்றக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிச்சு விளக்கேற்றும் பொழுது குளித்திருக்க வேணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க. சாதாரணமாகவே நீங்கள் எந்திரிச்சு பல் துளக்கி விட்டு கை கால் முகத்தை கழுவி விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு சென்று நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. ஆனால் பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் இது போல் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு பக்கத்தில் படுத்து உறங்கி கொண்டிருக்கக்கூடியவங்க, இல்லறத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்காமல் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்கள் விளக்கேற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க. தாராளமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்கள் எழுந்திருச்சு விளக்கை ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலன் கைக்கு கிடைக்குங்க. செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இதே போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இன்னுமே அதிகமான லாபமானது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிருந்து கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிச்சு விளக்கை ஏற்றக்கூடியவங்க கட்டாயமாக உங்களுடைய வீட்டு வாசலை பெருக்கி அதற்கு தண்ணீர் தெளித்து கோலம் போட்ட பிறகு தாங்க நீங்கள் விளக்கேற்ற வேணும். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றக்கூடியவங்க முதல்ல உங்கள் வீட்டு நிலை வாசப்படியில் விளக்கேற்றி வைத்துவிட்டு அதற்கு பிறகு தாங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேணும். அதே போல் 30 முக்கோடி தேவர்களும் அகிலம் ஆளக்கூடிய தெய்வங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூமியில் உலா வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலை வாசப்படியில் விளக்கேற்றி வைத்தோம் அப்படின்னா 30 முக்கோடி தேவர்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க. இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றி விட்டு அதற்கு பிறகு மறுபடியும் தூங்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் இன்றளவுக்குமே நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க. ஏன்னா அதிகாலை பொழுதில் எந்திருக்கக்கூடியவங்களுக்கு மதிய நேரத்தில் தூக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தேவர்களும் தெய்வங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்களாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுடைய வாழ்க்கையானது அமையட்டும் அப்படின்னு சொல்லி விடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் தேவர்களுடைய ஆசீர்வாதமும் அவ்வளவு சீக்கிரமாக நமக்கு கிடைத்து விடாதுங்க. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழும்போது இத்தகைய வரமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொன்று தொட்டு நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய இடத்திற்கு சென்ற பல சாதனையாளர்களுடைய கதையை கேட்டீங்க அப்படின்னா அத்தனை சாதனையாளர்களும் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்க உடையவர்களாக தான் இருப்பாங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு அதிகாலை நேரத்தில் எழுந்திருப்பதற்கு சிரமமாக இருந்தாலும் கூட போக போக உங்களுக்கு அதுவே பழகிவிடுங்க. 10 நாள் இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமானது ஏற்படுங்க.
வைகறை பொழுதுல சூரியனிடமிருந்து பூமியை வந்தடையக்கூடிய ஒளிக்கதிர்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகுங்க. இந்த ஒளிக்கதிர்களானது நம்முடைய உடலின் மீது படும்போது நம்முடைய நரம்புகளுக்கு புதுத்தன்மையானது கிடைக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே உற்சாகத்தையும் கொடுக்குமாங்க. நம்முடைய கண்களுக்கு ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகச்சிறந்த வழிபாடாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மேலுமே சனிக்கிழமை நாளில் அதிகாலை நேரத்தில் சனி பகவானுடைய கிரகண சக்தி பலம் பெற்றிருப்பதனால அன்றைய நாளில் நம்ம நல்லெண்ணெய் வைத்து குளிப்பது மிக சிறப்பானதாக நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எந்திரிப்பதனால நம்முடைய உடலானது சுறுசுறுப்பு அடையுங்க, ஆரோக்கியமாக இருக்குமாங்க. சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் சிறப்பாக முடியுமாங்க. உடலும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது காலையில் நம்ம கண் விழித்து நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளாகுங்க. உஷத் என்னும் பெண் தேவதையை பற்றி ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இவள் தோன்றிய பிறகுதான் சூரியன் உதயமாகிறான். இதனாலேயே விடியற்காலை உஷத் காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தேவதையுடைய செழிப்பான கிரகங்களானது விடியற்காலையில் பூமியை நோக்கி சாய்வதனால அந்த நேரத்தில் நாமும் குளித்து விடுவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. இதனால தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெதுவெதுப்பாக இருப்பதாக சொல்லப்படுது. நம்ம அதிகாலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. பிரம்மமுகூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டு வேலை செய்ய வேணும். அதற்கு பிறகு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஓய்வெடுக்க வேணுங்க. அதே போல் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செய்ய வேணும். அதே போல் உறங்க வேண்டிய நேரத்தில் கண் விழித்திருந்தோம் அப்படின்னா நமக்கு நோய்கள் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அதிகாலையில் எழ வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கக்கூடிய அனைத்து விதமான வேண்டுதல்களும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூரியன் உதிப்பதற்கு 48 நிமிடங்களுக்கு முன்னாடி பிரம்மமுகூர்த்த நேரமானது ஆரம்பமாகுதுங்க. பிரம்மமுகூர்த்த நேரம் என்பது பிரம்மா என்று சொல்லக்கூடிய நான்முகனை குறிப்பதாகும். படைக்கும் தொழில் புரியக்கூடிய நான்முகனை தன்னுடைய நாவல சரஸ்வதி அமரச் செய்து 24 கலைகளையும் படைத்திருக்கிறாங்களாம். பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரக பிரவேசமானது செய்வது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய மகத்துவம் எல்லோருக்குமே தெரியுங்க. இரவு நேரத்தில் உறங்கக்கூடிய உயிர்கள் அனைத்துமே மீண்டும் இணைந்து மறுபிறவிதானே. எனவே ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா, எனவே இவருடைய பெயரால் விடிய காலை பொழுத பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னும் அழைக்கிறேங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷம் என்பதெல்லாம் கிடையாதுங்க. இந்த நேரம் எப்பொழுதுமே சுப வேலையாகத்தான் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு குளித்து விட்டு நம்ம இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வேலைகளை செய்ய தொடங்கினோம் அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் நமக்கு வெற்றியில் தாங்க போய் முடியும். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒவ்வொரு நாள் காலையிலையும் பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணிக்குள்ளான நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னும் அழைக்கப்படுது. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை சரி செய்ய லட்சுமி கடாட்சகத்தை பெற நினைத்த காரியம் நிறைவேற நீங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல நீங்களும் எதை அடைய நினைக்கிறீங்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கும் மந்திரம் யந்திரம் தந்திரம் நோக்கி நீங்க செல்ல வேண்டும் என்றால் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகுங்க. அதே போல உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வைப்பதற்கான நேரமாகத்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது சொல்லப்படுது. உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தாங்க. பிரம்ம முகூர்த்த நாள் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் தொடர்ந்து எந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்களோ அதில் மிகப்பெரிய வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்னைக்கு சாதிச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தான் செயல்பட ஆரம்பித்ததாக சொல்லப்படுதுங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, ஆதிகால தமிழர்கள் அனைவருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செயல்பட ஆரம்பித்ததாக சொல்லப்படுது. ஆரம்பம் சரியாக இருந்துச்சுன்னா முடிவும் சரியாக இருக்குமாங்க. ஆரம்பிக்கக்கூடிய நேரம்
பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியானதே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் சூரியனுக்கு முன்னாடி நம்ம எழுந்திருச்சு சூரியனை விட நம்ம உயர்ந்த வாழ்க்கையை நிச்சயமாக அடைய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நலமும் வளமும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றமானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.